ஐயோ சாரதா, சொன்னா கேளு சாரதா, கதவை பொண்ணுங்களை பழி வாங்கிடாதம்மா. அதுங்களால இதெல்லாம் தாங்க முடியாதுடி. சாரதா, எதையுமே என்னால ஏத்துக்க முடியல. செத்தே இல்லாம போச்சுன்னு இப்படி பண்ண போயிட்டாங்க. தூங்கவே இல்ல தம்பி. காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா என் மகன் பண்ண தப்புக்கு உன் பொண்ணுங்களை பழி வாங்கிடாதுன்னு. இந்த வயசுல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத நான் பார்க்கணும்னு என் தலையில முடியலடி. எப்ப அவருக்கு இன்னும் நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் என் கண்ணு முன்னாடி வருதுடி. பண்ண போனீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா நான் உங்களை என் கூடவே கூட்டிட்டு. அதனாலதான் எல்லாரையும் உங்க பொழப்பு போய் பாருங்க, மொத்தமும் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இந்த வார்த்தையும் நான் அப்படியே நம்பினேன். ஆனா இப்போ வருவாரு, அந்த அளவுக்கு அங்க கஷ்டப்படுறாருன்னு நினைச்ச தம்பி சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சு. இத்தனை அவர் வீட்டுக்கு வந்து அந்த சில நாங்களும் பைத்திய மாதிரி ஏமாந்திருக்கோம். அவர் உயிரோட இருந்திருந்தா நானே அவரை கொண்டு இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அது எவ்வளவு பெரிய தப்பு. அதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்க உங்க பொண்ணுங்களுக்கு தர பாத்தீங்களே. வருத்தத்தை வெளியே காட்டினா எங்க அதனால நீங்க பாதிக்கப்படுவீங்களோன்னு தனித்தனியா உட்காந்து பேசி பாருங்க. தர அதே மாதிரி தானே அது அவங்களுக்கும். ஆனா அவரு ரகசியமா வேற அவங்களும் அதை நினைச்சு உடஞ்சு போய் உட்காரலாமே. நீங்க அதனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி யோசிக்கும் போது நீங்க எப்பயோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், நம்ம அப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காருங்கிற அதிர்ச்சியில இருந்து இன்னும் அவங்க மீளல. அப்புறம் ஒரு குடும்பமே வந்து நின்று அதை பத்தி சொல்லும் போது நான் இல்லைன்னா மறுக்கல. நீங்க உங்க பொண்ணுங்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க? அவர் துரோகம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை தம்பி. நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். பாருங்க, எனக்கு புரியுது. டைம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது, நினைப்புல கூட இருக்காது. அத்த பேர் உங்க கூட இருக்கோமே, இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அத்த பண்ணுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க அத்த. விடுங்க, பாத்துக்கலாம் அத்த. இவ உங்களையும் கூப்பிட்டாளா? ஏண்டி ஒருத்தரை கூட விடாம நிமிஷம் உசுறு போய் உசுறு வந்துருச்சு. தம்பி என்ன கூட்டிக்கிட்டு போய் வையே, நான் ஒரு தப்பு பண்ணலையே, ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டேன். அவர் வார்த்தைய நான் காப்பாத்தினேன். ஆனா அவரு காப்பாத்தலையே. ஒரு 5 முறை தான் இந்த வீட்டுக்கே வந்திருப்பாரு. அவ்வளவு பிள்ளைங்க, நான் அத்தைன்னு வீட்டுல 6 பேரு. குடும்ப வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்திருக்காரு. நான் ஏன் சாகணும்? நான் எல்லாம் சாக மாட்டேன். உங்க எல்லாரும் தலைமையிலயும் அடிச்சு சத்தியம் உங்களுக்கு பயமா இருக்கு. நான் ஏதேதோ யோசிச்சு குழம்பிட்டேன்டி. மனுஷன் செத்து போயிட்டாரேன்னு நான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இருப்பேன்டி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா கிட்ட நீங்க நான் இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு சாகிறதுக்கு